வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. என் அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டம், நீ பட்ட வேதனை, நீ பட்ட அனைத்து விதமான துக்கம் எல்லாம் நான் அறிந்த ஒன்றே. உன்னுடைய வாழ்க்கையில் எதுவும் எனக்கு தெரியாது, எல்லாமே எனக்கு தெரியாமல் தான் நடக்குதுன்னு சொல்லி உன்னை ஏமாற்ற நான் விரும்பலை. ஏன்னா எந்த தெய்வமும் எந்த பிள்ளையையும் ஏமாத்துறது கிடையாது. நீங்களாம் ஒன்று நினச்சிக்கிறீங்க, வாழ்க்கையில் தெய்வம்தான் ஏமாத்துது அப்படின்னு. ஆனால் எந்த தெய்வமும் எந்த ஒரு பிள்ளையையும் ஏமாத்துறதில்ல. நீ எப்போ என்னை நம்பி வந்துட்டியோ அப்போவே உன் மனசில் இருக்கிற பயத்தை அத்தனையும் நீ தூக்கி போட்டுடணும். இதுக்கு மேலே பயம் பயம் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு பயத்தையும் தலையில் தூக்கி வச்சா அது தலைவலியாக மாறும், உடலுக்கு மிகப்பெரிய ஒரு கேடாக அமையும். அதனால என்றைக்கும் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், என்ன தெரியுமா? ஒரே ஒரு விஷயந்தான். அது என்ன அப்படின்னா, வாழ்க்கையில் நீ யாரையும் நம்பாமல் நீ உன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான். தங்கமே, இது வரைக்கும் நீ நிறைய விஷயத்தில் ஏமாந்து தனிமையில் நின்று அழுது புலம்பி எத்தனையோ விஷயம் உனக்கு நடந்துட்டு. ஆனால் இதுக்கு மேலே உன் வாழ்க்கையில் ஒரு துக்கமான விஷயத்தை நடத்த நான் என்றைக்குமே அனுமதி கொடுக்க மாட்டேன். இது வரைக்கும் நான் அனுமதி கொடுத்து இந்த முருகனை நீ நம்பி எல்லா விஷயமும் உன் பாவத்தை அத்தனையும் நான் கழிச்சிட்டேன். இதுக்கு மேலேயும் உன்னை நான் கஷ்டப்படுத்தினேன் அப்படின்னா நீ இதுக்கு மேலே தாங்கக்கூட மாட்டேன். அதனால தான் நான் சொல்கிறேன், உன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் மாற்றுறேன், கொஞ்சம் பொறுமையாக இருன்னு. ஆனால் உன்னுடைய மனசு கேட்குறதே இல்லைல்ல. உன் மனசு எப்பயுமே அடம்பிடிக்கும்ல, எனக்கு இந்த விஷயம் வேணும், கண்டிப்பாக நீ கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு. அதே மாதிரி அடம் பிடிக்கிற நீ இந்த வாட்டி என்ன தான் அடம் பிடிச்சாலும் சரிதான், நல்லது தான் நான் செய்ய போகிறேன். புரிஞ்சுதா? பயந்துட்டியா? நான் உன் வாழ்க்கையில் நல்லது தான் செய்ய போகிறேன். என்னைக்கு எப்போ இந்த முருகனை நம்பி நீ வந்துட்டியோ அதுக்கு பிறகு வாழ்க்கையில் இது நடக்கலை அது நடக்கலைன்னு நீ கவலைப்படணுங்கிற அவசியம் இல்லை. நீ தொடர்ந்து உன் வாழ்க்கையில் நல்ல காரியத்தை செஞ்சால் மட்டும் போதும், உனக்கு எல்லாமே திருப்தியாக நடக்க ஆரம்பிக்கும். இங்கே நிறைய பேர் செய்கிற விஷயம் என்ன தெரியுமா? வாழ்க்கையில் அவங்கவுங்க செய்கிற வேலையை அவங்கவுங்க செய்கிறது கிடையாது. அதை விட்டுட்டு மற்றவங்க கையில் ஒப்படைக்கிறதுனால தான் வாழ்க்கையில் எதுவுமே யாருக்கும் நிம்மதியாக கிடைக்கிறதில்ல. உன்னுடைய வாழ்க்கையை நீ தான் பார்க்கணும். அதை விட்டுட்டு வேறு யாராவது பார்ப்பாங்க அப்படின்னு விட்டால் அது வாழ்க்கையா? சில சமயம் நீ அப்படி தான் பண்ணுற. உன்னுடைய வாழ்க்கையில் நீ உன்னுடைய காரியம் அத்தனையும் செய்யணும், அதெல்லாம் விட்டுடுற. அதெல்லாம் விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் நல்ல ஒரு விஷயம் செய்கிற பாரு, அடுத்தவங்க கையில் வாழ்க்கையை ஒப்படைக்கிறது. இந்த முருகன் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஒளியாக இருப்பேன். நிச்சயமாக இந்த முருகன் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயத்த செஞ்சு கொடுப்பேன். இன்றைக்கு பல பேருக்கு மத்தியில் நீ தோற்று போகிற மாதிரி இருக்கலாம். இது எல்லாம் ஒரு வேஷம். இது உனக்கே நான் போடும் ஒரு வேஷம்தான். நீ தோற்று போகிற மாதிரி இருக்கிறதெல்லாம் ஒரு வேஷம்தான். ஆனால் கூடிய சீக்கிரமாக உன் வாழ்க்கையில் நீயே எதிர்பார்க்காத மாதிரியான மிகப்பெரிய ஒரு மாற்றமோ மிகப்பெரிய ஒரு திருப்பமோ வரப்போகுது. நீ நிச்சயமாக சத்தியமாக அடுத்தடுத்ததுன்னு உன் வாழ்க்கையில் நீ பலவிதமான மாற்றத்தை பார்க்க போகிற. தோல்வி அடைகிறவனுக்கு தான் வாழ்க்கையுடைய சுவாரஸ்யம் தெரியும். அதாவது அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படின்னு. அந்த அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு நீ யோசிக்கிறல்ல, அடுத்தது என்ன செய்யலான்னு யோசிக்கிறல்ல, இப்போது தோத்துட்டோமே அடுத்தது என்ன செய்ய போகிறோன்னு யோசிக்கிறல்ல, இதுவே வெற்றி தான். நீ கூடிய சீக்கிரமாக என்னுடைய 6 படிக்கும் வருவ. நிச்சயமாக என் ஆசீர்வாதத்தை நீ பெறுவ. கூடிய சீக்கிரமாக நீ வரியா இல்லையான்னு மட்டும் பார். என்கிட்ட என்ன இருக்கு முருகா? பணமே இல்லை, நான் எப்படி 6 படிக்கு வருது அப்படின்னு நீ கேட்கலாம். ஒன்று நான் கூப்பிட்டு தரிசனம் சிறப்பாக தந்து நிச்சயமாக உன்னை நல்லபடியாக வீட்டுக்கு கொண்டு வந்து உன்னை சேர்க்குறது என் கையில் இருக்குது. நீ என்னை நம்பிட்ட, இதுக்கு மேலே எப்படி நான் உன்னை காக்க வைக்கிறது? ரொம்ப நாள் ஆசை இல்லை உனக்கு என்னுடைய 6 படையை ஒன்றா பார்க்கணும் அப்படின்னு? கூடிய சீக்கிரமாக பார்ப்பேன்.
கூடிய சீக்கிரமா நல்ல வழி உன் வாழ்க்கையில் நான் பிறக்க வைப்பேன். நிறைய பேர் உன் வாழ்க்கையில் உனக்கு துரோகத்தை செஞ்சிட்டாங்க. ஆனால் வாழ்க்கையில் எவ்வளவு நிம்மதியாக இருக்கலாம் அப்படிங்கிறத பாரு. கஷ்டப்படலாம் அப்படி இப்படின்னு எதையாவது நினச்சிக்கிட்டு மனசை போட்டு குழப்பிக்கிட்டு வாழ்க்கையை நிம்மதி இல்லாமல் ஆக்கிடாத. எல்லாத்துக்கும் நான் துணை இருப்பேன். இன்னைக்கு எப்படி உன் வாழ்க்கையில் துணையாக நிற்கிறேனோ அதே மாதிரி எல்லாம் இப்போ எப்படி உன் வாழ்க்கையில் துணையாக நிற்கிறேனோ அதே மாதிரி கடைசி வரைக்கும் உன் வாழ்க்கையில் நான் துணையாக இருப்பேன். இன்னைக்கு நீ கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் அழுதுகிட்டு நிற்கிற. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் நீ சிரித்து சந்தோஷமாக பலருக்கு உதவி செய்கிறத பார்த்து நான், இந்த முருகனாகிய நான் உனக்கு எல்லா விதத்துலேயும் உதவியாக இருப்பேன். பார்த்துக்கலாம், எல்லாம் பார்த்துக்கலாம், எல்லாம் நடக்கும். எல்லாமே உனக்கு இஷ்டமானதாகவே நடக்கும். எந்த குறையும் இருக்காது. எல்லாம் திருப்தியானதாகவே நடக்கும். புரிஞ்சுதா? முருகனை நம்பி ஒரு காரியத்தில் இறங்குற நபருக்கு என்னைக்கும் எந்த பொழுதும் தோல்வி அப்படிங்கிற ஒன்று கிடையாது. முருகனை நம்பினவங்க தாராளமாக அடுத்தடுத்ததுன்னு கட்டத்துக்கு நகர்ந்துக்கிட்டு வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கலாம். முருகனை நம்பினவங்களுக்கு என்றைக்குமே இன்பம் மட்டும்தான், துன்பம் கிடையாது. இனிமேலாவது கவலைப்படாமல் முருகன் நமக்கு நல்ல வழியை சொல்லிட்டாரு, நல்ல விஷயத்த சொல்லிட்டாருன்னு நினச்சி சந்தோஷப்பட்டு அமைதியாக ஒரு வாழ்க்கையை வாழு. இதுவரைக்கும் குழப்பி தவிச்சுக்கிட்டு இருந்த உன் வாழ்க்கை இனியோடு முடிஞ்சு உனக்கு நாளையிலிருந்து விடிய போகிற ஒவ்வொரு நாளும் இனிமையான நாள் தான்னு நினச்சி சந்தோஷப்படு. அற்புதமும் அதிசயமும் என்றைக்கும் உன் கூட இருக்கட்டும். ஒரு நாள் கூட நம்ம தோற்றுருவோம் வாழ்க்கையிலன்னு நினச்சி ஓடாத. ஜெயிச்சிருவோம். எல்லாருக்கும் மத்தியிலையும் நம்ம வாழ்ந்து காட்டுவோன்னு நினச்சி உன்னுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் செய். நீ செய்ய போகிற ஒவ்வொரு விஷயத்திலேயும் உன்னுடைய வாழ்க்கை அடுத்தடுத்த கட்டத்தை கண்டிப்பாக பார்க்கும். ஏன்னா உன் கூட இருக்கிறது சாதாரணமான ஆள் இல்லையே, உன் கூட இருக்கிறது தெய்வமாயிச்சே, உன் அப்பாவாயிற்றே. அதுக்கப்புறம் என்ன கவலைப்படணும்? கவலை இல்லாமல் இருங்க. நிம்மதியாக சந்தோஷமாக எந்த ஒரு ஏக்கமும் இல்லாமல் எனக்கு என் அப்பா இருக்காரு அந்த நம்பிக்கையோடு இருங்க. நீங்கள் நம்ப உங்களுக்கு இந்த முருகன் நல்லது மட்டும்தான் வழிகாட்டுவேன், நல்லது மட்டும்தான் செய்வேன். என் பிள்ளைங்களுக்கு சின்ன சின்ன விஷயத்திலிருந்து பெரிய பெரிய விஷயம் வரைக்கும் அற்புதமாக தான் செஞ்சும் கொடுப்பேன். சரியா? நான் என்ன சொல்கிறேன்னு கவலைகளை போய் முதல்ல மூட்டை கட்டிட்டு நிம்மதியாக நம்மளுடைய அப்பா இருக்காருன்னு நம்பிக்கையோட வாழ்க்கையை நிம்மதியாக அடுத்த கட்டத்துக்கு துவங்குறதுக்கான வழியை பாருங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களை சுற்றி இருக்கிற தெய்வமும் சந்தோஷமாக இருக்கும். தன்னுடைய பிள்ளைங்க நிம்மதியாக இருந்தால் மட்டும்தான் தெய்வம் நிம்மதியாக இருக்கும். எப்பயும் உங்கள் கூடவே இருப்பேன் இந்த முருகன். மறந்துடாதீங்க. வேலன் என்றைக்கும் உங்கள் பிள்ளையா உங்கள் வீட்டில் என்றைக்கும் உங்கள் கூட இருப்பேன். நீங்கள் என்ன ஒரு நண்பனாக பார்த்தா நண்பன், பிள்ளையாக பார்த்தா பிள்ளை, ஒரு அண்ணனாவோ அப்பாவாவோ எப்படி பார்த்தாலும் அந்த ரூபத்திலேயே தெரிவேன். எப்பொழுதும் உங்கள் கூடவே இருப்பேன் இந்த முருகன் நான். ஓம் முருகா.